பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாங்கள் 10 மீனா பணம் என்ற ஒரு உவமையை குறித்து பார்க்க போகிறோம். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து வருது. இடையில் கொஞ்சம் கேப் வந்துட்டு, ஆனால் நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற உவமையில் பார்த்துக்கொண்டு வரோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய பொறுப்புகள். கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை செய்துட்டு போனேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த மாத்திரமில்லை, வர்றதுக்கு முன்னமே அவர் எங்களுக்கான நிறைய விஷயங்களை செய்துட்டார், நிறைய காரியங்களை செய்துட்டார். ஒருத்தராலும் செய்ய முடியாத விஷயங்களை செய்துட்டார். சங்கீத புத்தகத்தில் சொல்லப்படுது, அவர் எங்களுக்காக யாவையும் செய்து விட்டார். அப்போ யாவையும் செய்து விட்டார்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு நாங்கள் நித்தியத்துக்கு போய்க்கல, இந்த உலகத்தை விட்டு போய்க்கல, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை. ஏன்னா அப்படி எல்லா ஒரு மனுஷனுக்கு தேவையான அறிவுரைகள், ஒரு மனுஷனுக்கு தேவையான தேவைகள், அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, எல்லாத்தையும் செய்து கடைசியாக எங்களுடைய பாவத்துக்காக ஒரு நிவாரண பலியாக அந்த உலகத்தில் வந்து தன்னை ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனார். ஸோ அவர் தான் செய்ய வேண்டிய வேலையை சரியான சீரியஸாக செய்தார். அதை ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செய்தார், சொன்ன டைமுக்கு செய்தார். பட் நாங்கள் துரதிருஷ்டவசமாக நாங்கள் மேனேஜர்கள். நாங்கள் சில வேளையில் வாக்கு கொடுப்போம், ஆனால் அந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். ஆண்டவர் அதை வணங்கிக் கொள்கிறார். ஆனால் இந்த ரட்சிப்புன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் ஏர்ன் பண்ணின இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இந்த உலகத்தில் அந்த ரட்சிப்புக்கு எவ்வளவுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம், அதை எவ்வளோ வேல்யூ பண்ணுறோம். இப்போ இந்த ஊமையில் அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஊமையில் நாங்கள் பார்க்க போகிற முழுக்க அதுதான் பொறுப்புன்னு சொல்லிக்கல. நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் திங் கிறிஸ்டியன்ஸுக்கு மைண்டில் வரும் எங்களுடைய ஊழியம் மாத்திரமில்லை, எங்களுடைய டைம், எங்களுடைய நேரம், எங்களுடைய பணம், நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாஷணை, நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் நாங்கள் பொறுப்பாக செய்யணும். அப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், இதுதான் தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இதை நாங்கள் எவ்வளோ அக்கறையாக செய்கிறோம், இதை நாங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறோம், அதை குறித்தான உண்மைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, லூக்கா எழுதின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், கவனிங்க. அவர்கள் இதை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஒரு உவமை கதையை சொன்னார். அவர் ஜெருசலேமுக்கு கிட்டவாய் இருந்ததினாலும் இறைவனுடைய அரசு உடனடியாக வரப்போகிறது என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர் இதை சொன்னார். ஸோ ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு உவமையை வாசிக்கல, அதில் ரீசன் கட்டாயம் போட்டிருக்கார் லூக்கா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்ல வந்த ஒரு நிர்பந்தமான நிலைமை என்னென்னா, அவங்கள நினச்சி கொண்டிருந்தால் தேவனுடைய இறைவனுடைய அரசு பெறப்போகுது, மற்றது ஆண்டவர்கிட்ட நாள் கிட்டுது, அவர் இறக்க போகிற டைம் கிட்டுது. இது ரெண்டையும் யோசிச்சுட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை ஏற்றி சொல்கிறார். எவ்வளோ சீரியஸாக நீங்கள் இருக்கணும். அவர் சொன்னதாவது, உயர்குடியில் பிறந்த மனிதன் ஒருவன் தான் ஒரு அரசனாக நிர்ணயம் பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரத்தில் உள்ள நாடு ஒன்றுக்கு போனான். எனவே அவன் தன் வேலையாட்களில் 10 பேரை கூப்பிட்டு அவரிடம் 10 மீனா பணத்தை கொடுத்து, நான் வரும் வரை இந்த பணத்தை கொண்டு வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்கள் என்றார். ஓகே, ஆனால் அவனுடைய குடிமக்களோ அவனை வெறுத்து, இந்த மனிதன் எங்கள் மேல் அரசனாவதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லும்படி அவனுக்கு பின்னாலே பிரதிநிதி குழு ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். இதார் இந்த குரூப். ஸோ முதலாவது நாங்கள் வாசித்த குரூப் வந்து, ஈவந்தோ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து ஆஃப்கோர்ஸ் அரசன்ன்றது தன்னை குறித்து தான் சொல்கிற இயேசு கிறிஸ்து. இப்போ சில பேர் இயேசு
ஒரு மகான், ஈவன் இயேசு ஒரு கடவுள் என்று கூட எங்களோட கடவுளோட சேர்த்து அவர் ஒரு கடவுள் என்று கூட சொல்லுவாங்க. பட் அல்டிமேட்லி கடைசியாக அவங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு சொன்னால், அவரும் ஒரு கடவுள், அவர் என்ற பர்சனல் கடவுளாக இருக்க முடியாது. நோ, ரிஜெக்ட் ஹிம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எந்த பர்சனல் கடவுள் வேணும்னு சொன்னால் அவரை நான் கும்பிட்றேன், மற்ற மார்க்கங்களையும் கும்பிட்றேன். பட் he cannot be a king to me. I don't take order from him. ஸோ அப்படி அரகனாக இருக்கிற ஒரு குரூப். த வேர்ஸ்ட் சின் நீங்கள் காஸ்பலில் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், த மோஸ்ட் அபோமினேஷன் சொல்லலாம், ஒரு சகிக்க முடியாத ஒரு விஷயமான பாவம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ சுவிசேஷம் சொல்லுது இயேசு கிறிஸ்து தான் கிங், அவர் வார்த்தை, அவர் தான் கடைசியாக வார ஜட்ஜ் பண்ணுறது, அவர் தான் தெய்வம். இயேசு என்ற நாமத்துக்கு இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, பாதாளத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி எங்கேயும் சரி அவருடைய நாமத்துக்கு சகல முழங்கால்கள் முடங்கும் என்று பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணுற குரூப்பை குறித்து தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். ஸோ தே செட் நோ. ஸோ இல்லை, அதில் இந்த அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மென்டாலிட்டி வந்து அவர் சொல்கிறத சொல்லிட்டு போகட்டும், பட் அவர் எங்களோட அரசன் இல்லை, ஹார்ட்டில் அவங்க ரிஜெக்ட் பண்ணால் ஒரு பிரதிநிதி குழுவையும் அனுப்புகிறாங்க. ஆயினும் அவன் அரசனாக நியமனம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் வந்தான். பட் அவங்களோட விருப்பம் இல்லை. அவர் அந்த மனுஷன் அரசனாக ஆல்ரெடி நியமிக்கப்பட்டுட்டார். ஸோ இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா, அவர் தான் தெய்வம். இட் இஸ் டிசைடட், பிதா டிசைட் பண்ணிட்டார், அவரை தான் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் மெஸ்ஸியா வந்து. பின்பு அவன் தான் பணம் கொடுத்த வேலையாட்கள் இன்னும் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள் என்று அறியும்படி அவர்களை அழைப்பித்தார். இப்போ கொடுத்த காசு என்ன மாதிரி தான் சொன்ன வேலையை செய்திருக்கிறாங்களான்னு பார்க்குறது, திருப்பி அவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேன், முதலாவது ஆள் வந்து சொல்கிறார், ஐயா, நீ தந்த ஒரு மீனா பணத்தை கொண்டு இன்னும் 10 மீனா பணத்தை சம்பாதித்திருக்க. இல்லை பைபிளில் கீழே போட்டிருக்கின்ற பைபிளில் அந்நாட்களில் ஒரு மீனா பணம் ஒரு நாள் சம்பளத்துக்கு சமன். ஸோ ஒரு மீனா பணம் வந்து ஒரு நாள் சம்பளத்துக்கு சமன். பட் வெல் டன். இந்த ஆள் பாருங்க, முதலாவது ஆள் வந்து, ஐயா, நீ தந்த ஒரு மீனா பணத்தை கொண்டு இன்னும் 10 மீனா பணத்தை சம்பாதித்திருக்கிறேன் என்றார். அவருடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தாளந்து கடவுளங்களுக்கு தந்திருக்கான்னு சொன்னால், அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு பேச்சு திறனாக இருக்கலாம், ப்ரீச் பண்ணுற திறனாக இருக்கலாம், இவாஞ்சலிசம் செய்கிற திறனாக இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கு, எனிதிங். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தாளந்து கொடுத்துருக்குறார். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பேரை கத்தர்களை நடத்துகிறீங்க. ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்த தாளந்து, இது உண்மை, இது திட்ட தெளிவாக பைபிளில் இருக்கிற உண்மை. எங்களை ரசிக்கப்பட்ட ஆக்களை குறித்து நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆக்கள் ஆண்டவர் அழைச்சி எங்களுக்கு கொடுத்த தாளந்து, ஈவன் காசு, என்னத்தை கொடுத்தாலும், என்ன எப்படியான ஒரு கிஃப்டை கொடுத்தாலும், அதை வச்சு தேவன் தந்ததை வச்சு நாங்கள் எப்படி தேவன்ற ராஜ்யத்தை நாங்கள் கட்டலாம். அப்படி அர்த்தம், எவ்வளோ பேரை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தலாம். ஸோ அப்படியான ஒரு நிலை, அப்படியான ஒரு உண்மையை பேசுகிற உவமை தான் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமை. அதற்கு அவனுடைய சமான் 17ஆம் வசனம், நன்றாக செய்தாய் இந்த நல்ல பணியாளனே, நீ மிகவும் சிறிய காரியத்தில் உண்மைத்தனம் உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீ பொறுப்பாயிரு என்றான். அப்போ முதலாவது ஆளை குறித்து அந்த அரசன் மெச்சுகிறான். பாருங்க, ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ ஒரு மனுஷன் தன்னை தாளந்த பாவிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவன் முயற்சி செய்யக்கல, அதை அடையக்கல, அதை அச்சீவ் பண்ணிக்கல, கத்தர் அதில் சந்தோஷப்படுறார்.
ஸோ அவனுக்கு பிளஸ்ஸிங் இருக்குது. எங்களுக்கு தெரியாத என்ன பிளஸ்ஸிங் பரலோகத்தில் இருக்குமெண்டு எங்களுக்கு தெரியாது. பட் அப்படியான ஆட்களுக்கு, இப்படி தியாகம் செய்து வாழ்ந்த ஆட்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பெரிய கிஃப்ட் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ. அதே போல் 2வது ஆள் வந்து, ஐயா நீ தந்த ஒரு மீனா பணத்தை கொண்டு இன்னும் 5 மீனா பணத்தை சம்பாதிக்கிறோம். இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், கர்த்தர் எங்கள் எல்லாரும் ரட்சித்திருக்கிறார், எங்கள் எல்லாருக்கும் தாளந்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய தாளந்தின்படி அவரவர்கள் இவருடைய ராஜ்யத்தை கட்டலாம். இப்போ நான் வந்து இன்னொரு சவரனை பார்த்து, அந்த சவரன் ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம் செய்கிறார், எல்லோரும் கேட்குறாங்க, சபையை ஸ்தாபிக்கிறார் என்று நானும் செய்ய ஒழிக்கிறீங்கள. ஏன்னா நான் இவாஞ்சலிஸ்ட் இல்லை, எனக்கு அந்த அழைப்பு இல்லை. அதே மாதிரி அந்த சகோதரன் இவாஞ்சலிசம் செய்கிற சகோதரன், நான் வந்து சபையை நிறுவணும், அங்கங்கே போய் சபையை நிறுவணும், நான் வந்து ஜனங்களை ஹீல் பண்ணணும், ஜனங்களை சுகமாக்கணும்னு அவர் யோசித்து கையில் வச்சு ஜெபிக்கிறார். பட் அவருக்கு ஹீலிங் பவர் இல்லை. அப்போ ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன தாளந்தை கொடுக்குறாரோ அதை வச்சு நாங்கள் ராஜ்யத்தை கட்டணும். அதுதான் பைபிளில் இருக்குது பாருங்க. நாங்கள் எல்லோரும் உடல் மாதிரி இணைக்கப்பட்ட அங்கங்கள். இப்போ கண்ணுக்கு ஒரு பர்டிகுலர் தொழில் இருக்குது, வாய்க்கு அதுக்கேற்ற குறிப்பான தொழில் இருக்குது. கண் வாயாக இருக்கையில வாய் கண்ணாக கண் வாயாக இருக்கையிலாத வாய் கண்ணாக இருக்கையிலாது. ஸோ அந்தந்த அங்கங்கள் அந்தந்த தொழிலை செய்யணும். ஸோ நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் சபையாகிய உடல்லே நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அங்கங்களாக இருக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் பர்டிகுலர் பொறுப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, அது சபையை க்ளீன் பண்ணுற ஆக்களாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு ஊழியம்தான். அப்போ இதை வச்சு இப்படியான தாளந்துகளை வச்சு ஒவ்வொருவர்கிட்ட அதால் வர ரிசல்ட் வித்தியாசமாக இருக்குது. ஸோ முதல் மனுஷன் 10, 2வது மனுஷன் 5. இட்ஸ் ஓகே. அதற்கு அவனுடைய எஜமான், நீ 5 பட்டணங்களுக்கு பொறுப்பாய் இரு என்றார். இஸ் ஹாப்பி. அடுத்தது 20வது வசனம். பின்பு இன்னொரு பணியாளன் வந்து, ஐயா இதோ நீ தந்த மீனா பணம், நான் அதை எடுத்து ஒரு சீலை துணியில் முடித்து வைத்திருந்தேன். நீர் கடினமான ஒரு மனிதனானபடியால் நான் பயந்திருந்தேன். நீர் வைப்பீடு செய்யாமலே வட்டி எடுக்கிறவர், விதைக்காமலே அறுவடை செய்கிறவர் என்றும் எனக்கு தெரியும் என்றார். அப்போ இதிலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறீங்க? இதில் நாங்கள் பார்க்குற 3 விதமான மனிதன். ஐ பிலீவ் 3. எஸ், 1, 2, 3வது மனுஷன் அப்படி பேசுகிறான். இப்போ முதலாவது மனுஷன் பர்ஃபெக்டாக சொன்ன எல்லாத்தையும் டபுளாக அப்படியே செய்தான். இட்ஸ் குட், அது நல்லது. ஸோ எதிர்பார்த்தது அப்படியே வந்து நல்ல ரிசல்ட்டாக வந்து. அடுத்த மனுஷனை நாங்கள் பார்க்குறோம், எஸ் தன்னால் முயன்றதை செய்கிறான். முதல் மனுஷனை மாதிரி ரிசல்ட் இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த விசுவாசிகள் மத்தியில், அது ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர் மத்தியில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நான் இவ்வளத்தையும் செய்தேன், ரிட்டர்னுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரட்சிப்பு இலவசம், இஸ் ட்ரூ, அது எங்களுக்கு தெரியும். பட் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டு எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். எங்கள்கிட்ட வந்து இப்போ பாருங்கள், இந்த 10 குஷ்ரோகியில் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணினார். மிச்சாக்கள் அங்கே இந்த ஒரு சமாரியனை தவிர மிச்ச ஒரு தரம் தேவனை துதிக்கிறதுக்கு முன்வரையிலேயே அவர் எதிர்பார்க்குறார். அவர் தேங்க் பண்ணால் அவங்களுக்கு தான் நன்றி, அவங்களுக்கு தான் பலன், சுகமானவங்களுக்கு தான் நல்லது. ஏசு கிறிஸ்து கொண்டு நடக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்குறார். ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கிவ் சம்திங் இன் ரிட்டர்ன். இப்போ நாங்கள் வீட்டை போய்க்கல, யார்ட்டையும் வீட்டை டின்னருக்கோ லஞ்சுக்கோ போய்க்கல, கையில் ஏதாவது ஒன்று, இட் குட் பி சம்திங் சிம்பிள், பட் யூ கேரி சம்திங் இன் யூர் ஹேண்ட். அது தமிழில் சொல்லுவோம் கையுறை கொண்டு போயிலையா. கையுறைன்னு சொன்னால் அது இங்கிலீஷில் கிஃப்ட், தமிழில் கையுறைன்னு சொன்னால் யூ ஹேவ் டு டேக் சம்திங். வெறுங்கையோட சும்மா போய் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு வார இல்லை, அவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் யூ டூ இட். பட் இயேசுக்கு எதிர்பார்க்குறேன், இஸ் எக்ஸ்பெக்டிங். அப்போ எதிர்பார்க்குற ஒரு தேவனுக்கு நாங்கள் வெறும் கையோட எப்படி அந்த நித்தியத்தில் போய் நிற்கிறோம்?
ஸோ முதலாவது நாங்கள் பார்க்குறோம் டேஞ்சர் verse 14 வந்து முதலாவது சிவிய பனிஷ்மெண்ட் யாருக்குன்னு சொன்னால், இதை நீங்கள் வடிவ கோஸ்பலில் தரளியை வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், whoever rejected Jesus rejected his word and all this truth that he spoke, they will be cast into lake of fire. அவங்கள் எரிகிற அக்னியின் கந்தமாய் அந்த கடலுக்குள்ளே தள்ளப்படுவாங்க. சிவிய பனிஷ்மெண்ட், அவங்களோட பனிஷ்மெண்ட் சிவியர் ஆகிடும். பிகாஸ் they rejected. They said, oh, he's Jesus. வந்து நாங்கள் ஒரு மகான் நம்புகிறோம். மேபி இஸ் a good person, but he can't be our king. And meaning, he can't be our God. அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க. பிறகு நாங்கள் பார்க்குறோம் பாசிட்டிவ் சைடில் தேவனுக்காக உழைச்சாக்கள். பிறகு நாங்கள் கடைசியில் 20ஆம் வசனத்தில் பார்த்தோம், ஆண்டவர் கொடுத்த தாளந்த அது உண்டோ அதை வச்சுக்கொண்டு அதை வச்சு ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும், லேசியாக தங்களோட வாழ்க்கையை டைமை வேஸ்ட் ஆக்கி வாழ்ந்த ஆக்களை குறித்து 20ஆம் வசனத்தில் சொல்லுது. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இயேசுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உவமையிலும் கடைசியில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்படியான உவமையில் சொல்லல கடைசியில் இயேசுக்கு சொல்லுவார், இதுதான் இப்படி வாழ்ந்தவங்களுக்கு இப்படி நல்ல கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு இப்படி வாழ்க்கை, கீழ்ப்படியாளர்களுக்கு தேவனை மறுதளிச்சவனுக்கு இப்படி வாழ்க்கைன்றதை கர்த்தர் விளங்கப்படுத்துவார். ஸோ அதற்கு அவனுடைய எஜமான அவனிடம் பொல்லாத வேலைக்காரன், see the word, பொல்லாத வேலைக்காரன். அங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஈவில் டூவர், தீய செயல் செய்கிறவர்களை உன்னுடைய சொந்த வார்த்தையினாலேயே தான் உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன். நான் ஒரு கடினமான மனிதன், வைப்பீடு செய்யாமலே வட்டி எடுக்கிறவன், விதைக்காமலே அறுவடை செய்கிறவன் என்று அறிந்திருந்தாய் அல்லவா. See, the punishment என்னென்று சொன்னால், he knew, தெரியாதவனை பனிஷ் பண்ணிடலாது. அப்போ இந்த உண்மையில் அந்த அரசன் கேட்குறான், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், என்னால் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ வந்து லேசியாக இருந்துட்ட. அப்போ கடைசி நாட்களில் நாங்கள் வெறுங்கையோட தேவனுக்கு போய்க்கல, அவர் தந்த பொறுப்புகளை நாங்கள் செய்யாமல் போய்க்கல, அட்லீஸ்ட் 1-2 ஆத்மாங்களை தானே தேவனுக்கு தேவன்ட பக்கம் இழுக்காமல் ரட்சிப்புலாக நடத்தாமல் நாங்கள் சும்மா எங்களோட வாழ்க்கையை வெறுங்கையோடு வச்சுட்டு நாங்கள் முன்னுக்கு போனால் ஆண்டவர் அந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்பார், பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து. ஏனெண்டா எக்ஸாக்ட்லி ஜீசஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவற்றை பரமை இவன் நாங்கள் ருசி பார்த்துருக்குறோம், அவருடைய வார்த்தை தெரியும், அவருடைய குணம் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பைபிள் நல்லா தரலையாக தெரிஞ்சுன்னு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணால் அது எங்களுக்கு நல்ல முடிவை கொண்டு வராது. அப்படியானால் நீ ஏன் எனது 25வது வசனம் 23வது வசனம் பணத்தை வைப்பீடு செய்யவில்லை, நான் திரும்பி வரும்போது அந்த பணத்தை வட்டியோடு வாங்கி கொள்ளக்கூடியதாக இருந்திருக்குமே என்றார். ஸோ இந்த மீனிங் வந்து, லுக், நீ இப்படி ஊழியம் சேர்ந்து அநேக ஆத்மாக்களை சேர்ந்துருந்தால் அது இந்த ஹெவனில் நிறைய ஜனங்கள் வந்து நிரம்பி வளையும். அதாவது விருப்பம் தான் ஆண்டவற்றின் விருப்பம். ஹெவனை பெருசாக படைச்ச காரணம் எல்லாரும் வந்து அங்கே இருக்கணும், தன்னோடு இருக்கணும்னு இந்த பரமபிதா விரும்புகிறார். ஒரு தினம் கெட்டு போகாமல் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும்னு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கார், பைபிளில் இருக்குது. அதற்கு அவர்கள், ஐயா, அவனிடம் 10 மீனா பணம் இருக்கிறதே என்றார்கள். 24ஆம் வசனம், பின்பு அவர் அருகே நின்றவர்களை பார்த்து அந்த மீனா பணத்தை அவனிடமிருந்து எடுத்து 10 மீனா வைத்திருக்கிறவரிடம் கொடுங்கள் என்றார். அப்போ அவங்களெல்லாம் சொல்கிறோம், ஐயா, அவனிடம் 10 மீனா ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி காசு இருக்கிறவன்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார், அவன் அதுக்கு பல அந்த அரசன் சொன்ன ஆண்டவர் பேச போகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளவன் ஒவ்வொருவனுக்கும் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்தோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, 26வது வசனம் ஒரு கீவேர்டு. நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை தந்து நாங்கள் அதை அசட்டினமாக இருந்தால் எங்களுக்கு வர பிளஸ்ஸிங்கை எடுத்து ஆண்டவர் ஆல்ரெடி எங்களை விட அவன் ஹெவனில் நல்ல வாழ்க்கை வாழ போகிறவனுக்கு அந்த பிளஸ்ஸிங் இன்னும் டபுளாக போகும். பட் எங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் கிடைக்காது. அதான் இந்த வசனம். ஏன்? சிம்பிளி வி ரிஃப்யூஸ்ட். தேவன் இயேசுக்கு யாருண்டு அறிஞ்சும் அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்.
ஸோ வாட் நீங்கள் கேட்கலாம் இதால் என்ன ஓகே I just live however I want. நான் அப்படி அது வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லலாம். Look at the end, it's not pleasant. என் வந்து ப்ளசன்ட் இல்லை. 27வது வசனத்தை கவனிங்க. நான் தங்கள் மேல் அரசனாக இருப்பதை விரும்பாத என்னுடைய பகைவர்களான அவர்களை இங்கே கொண்டு வராங்க. அந்த முதல் 5 verse 14, ஆனால் அவனுடைய குடிமக்களோ அவனை வெறுத்து இந்த மனிதன் எங்கள் மேல் அரசனாவதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொன்னாங்களோ. Those who refuse the gospel, his word, கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுளாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களை எங்கே கொண்டு வாருங்கள், அவர்களை என் கண் முன்னாலேயே கொன்று போடுங்கள் என்றார். ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்து லிட்ரலி அங்கே ஹெவனில் வந்து ஒரு ஆளை கண்ணுக்கு முன்னால் கொல்ல போகிறோம் இல்லை. இது வந்து அந்த காலத்தில் அரசர்கள் அப்படித்தான் செய்கிறது. ஒரு தண்டனை வந்து ஸ்ட்ரைட் அவே ஒரு சிவியரான ஒரு பாவத்துக்கு தண்டனை கழுத்தை விட்டுறது. அப்போ அதை குறித்து தான் சொல்லப்படுது. ஸோ தே வில் பி பனிஷ்ட். சுவிசேஷத்தை மறந்தளிச்ச அவங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக தண்டனை உண்டு. அது பைபிளில் கிளியராக சொல்லுது. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறார். ஓகே, இது ஒரு பெரிய பேசேஜ், இன்னொரு சத்தியம். ஆனால் அதில் எங்களுடைய எதிர்காலமே தங்கியிருக்கு. எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களோட டைம், எங்களுடைய ஊழியம், ஆண்டவர் கொடுத்த ஊழியம், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே இஸ் த ஹோல்டிங் ஆன் all this thing holding on the responsibility that we have towards God. ஆண்டவருக்கு நீராக வச்சிருக்கிற அந்த பொறுப்பு. அப்போ எங்களுக்கு பொறுப்பு நினச்சி இந்த ஓமையை வாட்சின்னு வரணும். இந்த வேளையில் ஜபிச்சு இந்த ஸ்டடியை முடிப்போம். பிதாவை இந்த நேரத்துக்கு அவங்கள துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட கூட வழி நடத்தும் ஆண்டவரே. சுவாமி அப்பா, நான் அந்த சத்தியத்தை கேட்டவண்ணமாக போகாதபடி இதில் பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். இந்த இரவு முழுவதும் ஆண்டவரை கேட்ட ஒவ்வொருவரோடும் கூட இந்த வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால புகழ்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Thank you.